அனைவருக்கும் வணக்கம். நான் நவீன் பேசுகிறேன். சித்தாந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரத்துக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவங்களோட பேச்சு திறமையாலும் தர்ம சிந்தனையாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மீன ராசியில் வரும். ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, நட்சத்திர அதிபதி சனி பகவான். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உண்மை பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே ஒரு தர்ம சிந்தனை, தர்ம வழியில் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க கிட்ட இல்லாத டேலண்ட்டே கிடையாது. ரொம்பவே டேலண்ட் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நடுநிலை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பெண்களுக்காக அதிக போராடும் நட்சத்திரம்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ரொம்பவே டேலண்ட் வாய்ந்தவங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக பேசுவாங்க. ரொம்பவே ஆர்குமெண்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். சுகமாக வாழணும்னு நினைப்பாங்க. நல்ல சந்தோஷமான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு நல்ல டேலண்டட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து இவங்க நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணணும், ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி வச்சுருப்பாங்க. தானம் தர்மம் அதிகம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இவங்க ரொம்பவே அழகாக பேசுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் சில நேரங்களில் இவங்க பேச மாட்டாங்க. அமைதியை தான் கடைப்பிடிப்பாங்க. அந்த நேரங்களில் இவங்க ரொம்ப யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்வாங்க. இவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது சக்ஸஸ் தான். ஏன்னா எல்லா விஷயமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க, யோசித்து தான் செயல்படுத்துவாங்க. இவங்க ரொம்பவே மல்டி டேலண்டட், ஒரு யதார்த்தவாதி, யதார்த்தமான சிந்தனைகள் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் உழைப்பார்கள், கடைபிடிப்பார்கள். இவங்க ரொம்பவே தேடல் அறிவு மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க கவிதை கதை எழுதுவதில் வல்லுநர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்க பண்பாடு கலாச்சாரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட குழந்தைங்களும் அதுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்க வச்சுருப்பாங்க. இவங்களோட சின்ன வயசில் ஏதாவது சின்ன ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அடம் நிறைய பிடிப்பாங்க. ரொம்பவே பிடிவாதம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஷைனஸ் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் இவங்க அவங்களோட பெற்றவர்களை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவங்களோட 27 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட க்ரோத் கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் துலங்கும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்வாங்க. 39 ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீஷனான லைஃபே அவங்களுக்கு கிடைக்கும். 59 கன்ஃபார்ம் இவங்க ஒரு பெரிய லீடராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க ரொம்பவே நேச்சர் ஓரியன்ட் பர்சன், இயற்கை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். இவங்க புது புது இடங்களுக்கு போவாங்க, நிறைய கண்ட்ரிஸ் போவாங்க. இவங்க நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ரொம்பவே ஆன்மீக சிந்தனை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை 4 பாதியாக பிரிக்கலாம். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க ரொம்பவே தன்னம்பிக்கை உடையவங்க. இவங்களுக்கு சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சாலும் அதுக்கு சக்ஸஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். நிறைய விஷயங்கள் இவங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நிறைய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் இவங்க நிறையவே வச்சுருப்பாங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக பார்ப்பாங்க, பாசிட்டிவாக பார்ப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு என்கரேஜிங்காக பார்ப்பாங்க. பண்பாடு கலாச்சாரத்தை கடைபிடிப்பார்கள். இவங்க ரொம்பவே அன்பானவங்க, எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க ரொம்பவே துருத்துருன்னு இருப்பாங்க. இவங்கள ஒரு பெஸ்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஒரு செயல் வீரன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ஒரு தெய்வ நம்பிக்கை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க நிறைய நல்ல குவாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல சிந்தனை, நல்ல செயல் இருக்கும். இவங்க கிட்ட டிடெக்டிவ் மூளை இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு அறியணும் அப்படின்ற அறிவு வச்சுருப்பாங்க. இவங்களோட பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல பேச்சாளர், ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம்.
இவங்க எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்ப்பாங்க. அடுத்தென்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபெயிலியரை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சுருப்பாங்க. ரொம்பவே கன்வின்சிங் ஸ்கில்லும் வச்சுருப்பாங்க. ஈஸியாக எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் தெய்வத்தை முன்னாடி நிறுத்தி எந்த செயல்னாலும் செய்வாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இவங்க ரொம்ப சோம்பேறியாக மாறிடுவாங்க. அதனால் என்ன ஆகும், சில வேலைகளை பாதியாக முடிச்சுட்டு வருவாங்க. இல்லை சில நேரங்களில் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை இவங்க கரெக்ட் பண்ணால் எல்லாத்துலேயுமே இவங்க சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் விஷயமே. உத்திரட்டாதி பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டான தகவல்கள் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செஷனில் போடுங்க. ஏதாவது கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட் செஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த கேள்விக்கான பதில்களை தேடுவோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.